ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்ய நம்ம தக்காளி ஒரு 5லேருந்து 6 தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு இந்த மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனும் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சு வர அந்த டைமில் சோம்பு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் பூண்டு சேர்த்து 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு கொஞ்சம் மட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நமக்கு அப்படியே நல்லா வதங்கட்டும். தக்காளி ஒரு 3 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாதிரி தக்காளிலாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்துக்கலாம். மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. நடுவில் பார்த்து கலந்து விடுங்க. இது நமக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஊற்றின ஆயில் எல்லாமே திரண்டு மேலே பார்க்கவும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்குமே நல்லாயிருக்கும். எங்கேயாச்சும் ட்ராவல்லாம் போகிறீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நம்ம வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ஒரு 2 இல்லை 3 நாளைக்குள்ளே இதை நீங்கள் காலி பண்ணிடணும். வெங்காயம் சேர்க்காமல் இருந்தோன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு கூட நமக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பபாய்.